மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஏதாவது ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள். எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய காலை உங்கள் இருதயத்தில் சந்தோஷத்தையும் தேவனுடைய கிருபையை உணரும் ஆற்றலையும் கர்த்தரே என் தேவன் என்று அறிக்கையிடும் உதடுகளையும் ஜீவனுள்ள பாடல்களையும் விசுவாசமுள்ள காணிக்கைகளையும் இந்த தொழுகையிலே நீங்கள் செலுத்தும்படியாக
உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, நம்முடைய கையில் உள்ள வேத புத்தகத்தில் முதல் 39 புத்தகங்கள் ஒரு சுமையாக, ஒரு கட்டாக இந்த புதிய ஏற்பாட்டோடு கட்டப்பட்டிருக்கிறதாக நீங்கள் நினைக்கலாம். தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் பழைய ஏற்பாடாகிய அந்த பக்கங்கள், அதாவது அந்த புத்தகங்கள் 39 புத்தகங்களை நமக்கு இணைத்து தந்திருக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னா, ரோமருக்கு எழுதிய நிருபம் 15வது அதிகாரம் 4வது வசனம், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு, கவனிங்கள், முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டுக்கு முன்பு எழுதப்பட்டவைகள் நம்முடைய பயனுக்காக, பிரயோஜனத்திற்காக, நம்முடைய ஆறுதலுக்காக, நம்முடைய தேர்தலுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஏதாவது ஒரு உதாரணத்தை எடுத்தால், ஒரு நிகழ்ச்சியை நாம் தெரிந்து கொண்டால், புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு அது ஒரு ஆறுதலாகவும் அதன் மூலமாக ஒரு பலத்தையும் நாம் கர்த்தரிடத்தில் நெருங்கி அவரிடத்தில் சேருவதற்கான ஒரு வழியாகவும் அமைகிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 227வது பக்கம் 27வது வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். அன்பு சகோதரர்களே, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் சஞ்சலமும் வேதனையும் வியாதியும் துக்கமும் இழப்பும் ஏழ்மையுடையவர்களாக இருக்காங்க. ஆனால் ஒன்று, அது தேவன் கொடுத்த பரிசான்னு கேட்டால் இல்லை, அது ஒரு பாதுகாப்பு. நம்மை வாழ்விக்கும் ஆற்றலை அதன் வழியாய் பெற்றுக்கொள்கிறோம். அதாவது இந்த ஏழ்மை நிலையும் தாழ்மை நிலையும் தேவனுக்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றுகிறது. ஆகவே தேவன் பைத்தியமானவைகளை, அற்பமானவைகளை, காலில் துடைத்து போடும் துணியை போன்றவர்களை அவருடைய மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களுக்காக தெரிந்து கொண்டார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15-16வது வசனம், அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற, கவனிங்கள், பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்கிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அன்பு சகோதரர்களே, இயேசு என்ன சொன்னார் தெரியுதா? அவர் எருசலேமுக்குள்ள பிரவேசித்த போது பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக துதியை செலுத்தினார்களாம். குழந்தைகள் இயேசுவை கண்டு மகிழ்ச்சியை தெரிவித்தார்களாம். ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்களாம். பாலகருடைய வாயினாலே தேவன் மகிமைப்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிற இந்த வசனம் சங்கீதம் 8:2வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். பாலகருடைய வாயினாலே அவர்களை பலப்படுத்தி மகிமையை செலுத்தினார்கள் என்று நாம் படிக்கிறோம். அன்பு தோழர்களே, விசுவாசமிக்க அன்பு சகோதரர்களே, நம்முடைய வீடுகளில் முதியவர்கள் மட்டும்தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் தேவன் தெரிந்து கொள்வார். சிறு வயதில் சாமுவேலை தெரிந்து கொண்டார். அதுபோல உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொள்வார். இது ஒரு சின்ன பையன், இது ஒரு சின்ன பொண்ணு, இதனால் என்ன பயன், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. சகோதரர்களே, தேவன் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டார்.
பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி இழிவானவைகளை தெரிந்து கொள்கிறார். பாலகருடைய வாயினாலே தேவன் மகிமைப்படுகிறார் என்று படிக்கிறோம். இந்த காலையில் ஒரு குடும்பமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அருகில் உங்களுடைய பிள்ளைகள் உட்கார்ந்திருக்கிறார்கள், உங்கள் பேர பிள்ளைகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாயினாலே தேவன் மகிமைப்படுவது ஏற்புடையதாக இருக்கிறது. Children can glorify God. They are worth to glorify God. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு சகல தகுதியும் இருக்கிறது. இந்த வகையில் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட ஒரு செய்தி இன்றைக்கு நமக்கு ஆறுதலாக இருக்கும்படி உங்களுக்கு ஒரு பகுதியை நான் காண்பிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 471வது பக்கம். முதல் வசனம், சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவன் மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது அவள் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்கிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் தெரிவித்தாள். அப்பொழுது சிரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றார். இந்த காட்சியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் சிரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எப்போதும் ஒரு போர் அவர்கள் மத்தியில் இருக்கு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஒரு 1000 ஆண்டுகளில் நடந்த சம்பவம் இது. இங்கே நாகமான் என்ற ஒரு மனிதன், அவன் மகா பராக்கிரமசாலி, உயரத்திலும் சரி வல்லமையிலும் சரி, ராஜாவே அவனை கண்டா நடுங்கிற அளவுக்கு இராணுவ பலத்தை அவன் உடையவனாக இருந்தான், கட்டுக்கோப்பாக இருந்தான். இந்த நாகமான் மூக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது, அங்கிருந்த மூக்கு அழிஞ்சு போயிருந்தது. விரல்கள் பார்த்தா அந்த 5 விரலையும் காணும், அதுவும் அழிஞ்சு போயிருந்தது. கால்களை பார்த்தா மற்ற கவுத்து வச்ச மாதிரி இருந்தது, விரல்கள்லாம் காணும். உடம்பு முழுவதும் அழுகிய தோலோடு இருக்கிறான், குஷ்டரோகியாக அவன் இருந்தான். சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் போர் செய்து வெற்றி பெற்று திரும்பும்போது இஸ்ரவேலிலிருந்து ஒரு சிறு பெண்ணை பிடித்து கொண்டு வந்தாங்க. நீங்கள் அந்த சிறு பெண்ணை சுற்றிலும் கவனம் செலுத்த வேண்டும். பாலகர் வாயினாலே தேவன் எப்படிப்பட்ட மகிமையை பெற்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் போய் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் தேவன் உன்னை உபயோகப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை கொண்டு தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்லுங்கள். அன்பு தோழர்களே, பரிசுத்தவான்களே, இப்படி வந்த அந்த சிறு பெண் நாகமானுடைய மனைவிக்கு வேலைக்காரியாக இருக்கும்படி வீட்டிலே விடப்பட்டாள். இந்த சிறு பெண்ணுடைய பெயர் நமக்கு தெரியல. இந்த சிறு பெண்ணை இஸ்ரவேலிருந்து அவர்கள் இழுத்து கொண்டு வரும்போது அவள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. தாய் தகப்பனை விட்டு அவளை இழுத்து கொண்டு வருகிறார்கள். இதுதான் கடைசி முறையாக தாயின் தகப்பனை அவள் பார்க்கிறாள். அதாவது அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாற வேண்டும், முடிந்து விட்டது என்று சொல்லலாம். அவர் அந்நிய தேசத்துக்கு, விக்கிரக வழிபாடுகளுக்கு, அநீதி நிறைந்த உலகத்துக்கு அவள் கட்டாயப்படுத்தி தூக்கி வரப்பட்டாள். அவளுடைய இருதயம் எவ்வளோ வேதனையாக இருக்கும், அது எவ்வளோ பெரிய புண்ணாக இருக்கும், அவளுடைய வாயில் எத்தனை சாபங்கள் இருக்கலாம். அன்பு சகோதரர்களே, அப்படி வந்த இந்த பெண் அவள் வந்து சேர்ந்த இடத்துல அவள் ஒரு வேலைக்கார குழந்தையாக சிறு வயதிலேயே சேர்க்கப்பட்டாள். அவளுடைய உள்ளம் எவ்வளவு வலிக்கும். அதான் அவளுடைய கடைசி வாழ்க்கையாக இருக்குமா?
தேவன் அவளை கொண்டு வல்லமை வெளிப்படுத்த முடியாதா? தேவன் அவளை உபயோகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கிறது சகோதரர்களே. இந்த பாடத்தின் வழியாக நம்முடைய பிள்ளைகளை தேவன் பயன்படுத்துவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவள் அந்த வீட்டை பார்க்கிறாள், தன் நாச்சியாராகிய எஜமானியை பார்க்கிறாள், தன் ஆண்டவனாகிய நாகமான், சிரியாவினுடைய படைத்தலைவன், சீஃப் ஆஃப் த ஆர்மி. அன்பு சகோதரர்களே, இது எல்லாரையும் பார்த்துட்டு அவருடைய கண்களில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றுகிறது. அழுகின தோலாக இருக்கிற எலும்புகள் எல்லாம் அழிந்து போன ஒரு மலை போன்ற மனிதனை அவள் பார்க்கிறாள். அவருடைய மனசு உங்கள் மனசு போல என் மனசு போல இருந்தால் என்ன நினச்சிருக்கோன்னா, நாசமாக போ, என்னை பிடிச்சிட்டு வந்தல்ல, உனக்கு இதுவும் வேணும், இன்னும் அதிகமாக வேணும், உன் குடும்பம் முழுவதுக்கும் இந்த குஷ்டம் வரணும், அப்படி தான் வாய் சபிச்சிருக்கணும். மாறாக அவருடைய இருதயத்தில் ஒரு மாபெரும் அன்பு ஊற்றப்பட்டிருந்தது. அந்த மனிதனை பார்க்கிறாள், அவனுடைய மனைவியை பார்க்கிறாள், அவனுடைய அதிகாரத்தை பார்க்கிறாள். அவள் தன் வாயை திறந்து தன் நாச்சியராகிய எஜமானிடத்தில் ஒரு கருத்தை சொல்கிறாள். என் ஆண்டவன், அதாவது உங்களுடைய கணவர், இஸ்ரவேலில் உள்ள தீர்க்கதரிசியின் இடத்துல போவாரானால் அவருடைய குஷ்டரோகம் சுத்தமாகும் என்று சொன்னாள். இந்த வார்த்தை தான் மகிமைப்படும் வார்த்தை, சுகமாக்கும் வார்த்தை. இதுதான் விசுவாசத்தின் வார்த்தை. இன்றைக்கு திருச்சபையானது முழு குடும்பமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும் வார்த்தை. உங்கள் சிறு பிள்ளைகள் மூலமாகவும் நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. அவள் சொன்ன போது அதை கேட்ட உடனே ஓடி வந்த எஜமானி அவளை முகத்திலே அறைந்து, என்ன பேசுகிற நீ? என்னுடைய கணவனை குறித்து என்ன பேசினாய் என்றெல்லாம் கேட்கவில்லை. அந்த சின்ன வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை எஜமானின் உள்ளத்தை மாற்றியது. அவள் போய் தன் ஆண்டவனாகிய நாகமான் இடத்துல, ஐயா, நீங்கள் இஸ்ரவேலிருந்து பிடிச்சிட்டு வந்தீங்களே அந்த சின்ன பொண்ணு இப்படி சொல்கிறா, இப்படியெல்லாம் பேசுகிறா என்று சொன்னாங்க. அதை கேட்டபோது அவளை கூப்பிட்டு அவள் தலையில் மொட்டை அடித்து அவளை காயப்படுத்தி சவுக்கினால் அடிக்காமல் அந்த மனிதனுடைய மனசு மாறி போச்சு. நாம் போகலாம். இந்த சின்ன பொண்ணு பேச்சை கேட்டுக்கிட்டு கணவன் மனைவி போகலாம் என்று தீர்மானித்து விட்டார்கள். அவன் போய் ராஜாவின் இடத்துல சொல்கிறான், சிரியா என்றான். அவன் என்ன சொல்கிறான், சரி நீ போகலாம். இப்போ இந்த மெசேஜ் வீட்டுக்குள்ளேருந்து அரண்மனைக்கு போச்சு. அரண்மனையிலிருந்து இராணுவம் முழுவதுக்கும் போய்விட்டது. அதாவது நமக்கு விரோதியாக இருக்கிற இஸ்ரவேல் இடத்துல நம்முடைய படைத்தலைவனாகிய நாகமான் போகிறார். அவருடைய குஷ்டரோகம் நீங்கிவிடும் என்பதற்காக போகிறார். இப்பொழுது தேசம் முழுவதும் அந்த ஒரு சொல், அந்த சிறிய பெண்ணினுடைய வார்த்தை பரவிவிட்டது. இன்றைக்கும் திருச்சபை இப்படிப்பட்ட சிறு பெண்களை, பையன்களை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அன்னாள் என்பவள் தனக்கு ஆசையாக பிறந்த அந்த சிறு பிள்ளையை சாமுவேல் என்று பெயரிட்டு அவன் பால் மறந்து போகும் காலம் வரைக்கும் வீட்டில் வைத்திருந்து அந்த சிறு குழந்தையை கொண்டு வந்து ஏலியின் இடத்துல கொடுத்தாள் என்ற ஒரு தகவலை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். Children are dedicated to God. They can bring wonders in their life. They can change the family. They can change the nation. பாருங்கள், தேவனுடைய கட்டுப்பாடற்ற அளவற்ற அன்பை உடையவளாக அந்த சின்ன பெண் இருந்தாள். அவளுடைய பேர் நமக்கு தெரியல. ஆனால் அவளுடைய இருதயத்தில் ஒரு ஜீவன் உள்ள தேவனும் அவருடைய வார்த்தைகளும் ஒரு தீர்க்கதரிசியும் ஞாபகத்தில் இருக்கிறார்கள். இனி அவள் இஸ்ரவேலுக்கு திரும்ப போவதில்லை. அவள் தன்னுடைய குடும்ப உறவு அருந்தவளாக வெளியே வந்து விட்டாள். அவர் ஒரு அடிமையாக மாறிவிட்டாள். With all her lost and pain and grieving,
She had remembered God of the heaven. She remembered the prophet and his words. ஆகவே அவள் நிச்சயமாய் சொன்னாள், என் ஆண்டவனாகிய நாகமான் இஸ்ரவேலில் உள்ள தீர்க்கதரிசன இடத்துல போவாரானால் அவருடைய குஷ்டரோகம் சுகமாகும் என்று சொன்னாள். அந்த இடத்துல அவளுடைய வாயின் வார்த்தையில் ஒரு சந்தேகம் இல்லை. கவனிச்சிங்களா நீங்க? ஒரு கால் சுகமாகலாம் அப்படி சொல்ல கண்டிப்பாக சொன்னான். அவர் சுகமாவார் என்று சொன்னான். விசுவாசத்தினாலே மனிதன் பிழைக்கிறான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். விசுவாச வார்த்தைகள் நம்மை வாழ்விக்கிறது. அன்பு தோழர்களே, பரிசுத்தவான்களே, இந்த காலையில் இந்த சிறு பெண்ணுடைய வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதித்தவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்லுகிறேன். அவருடைய வாயில சாபம் இல்லை, அவருடைய வாயில அநீதி இல்லை, அவருடைய வாயில தேவனுடைய வார்த்தை இருந்தது. இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு போன போது அங்கே இருந்த அந்த தீர்க்கதரிசி அவன் தன்னுடைய அறையிலே உட்கார்ந்து கொண்டு வெளியே குதிரையில் நின்று கொண்டிருக்கிற நாகமானையும் அவனுடைய சிறு படை தளபதியும் அவனுக்கு ஒரு பதில் சொல்றார். நீ போய் யோர்தான் நதியில் 7 முறை முழுகு என்று சொன்னார். அப்பொழுது நாகமானுக்கு கோபம் வந்து விட்டது. காரணம் என்னன்னா, அவன் பல முறை யோர்தான் நதியை பார்த்துருக்கான். அது கலங்கியதாக இருக்கிறது, அழுக்காக இருக்கிறது அப்படின்னு அவன் நினைக்கிறான். கூடுதலாக என்ன நினைக்கிறான், சிரியா தேசத்தில் ஆப்னாவும் பார்பரும் 2 நதிகள் ஓடுகிறது. தண்ணீர் கண்ணாடியை போல சுத்தமாக இருக்கு. அதாவது இவ்வளோ பெரிய குஷ்டரோகி தான் முழுகுவதற்கு நல்ல தண்ணீரை தேடுகிறான். அது எங்கே இருக்கிறது என்று கூட சொல்லுகிறான். ஆனால் இந்த அழுக்கான தண்ணீரில் முழுகும்படி சொல்லப்பட்ட போது அது தேவனுடைய வார்த்தை என்பதை புரிந்து கொள்ளாமற் போனான். அவன் கோபப்பட்டு திரும்பினான். அப்பொழுது அவனுடைய வேலைக்காரன், ஐயா தீர்க்கதரிசி என்னையா சொன்னார், முழுக தானே சொன்னார், முழுகி தான் பாரு. அவன் 7வது முறை முழுகின போது அவனுடைய உடல் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல ஆனது. அவனுடைய விரல்கள் முளைத்து விட்டது. அவனுடைய எலும்புகள் புதிதாய் மாறியது. தோல் சீரானது. அவன் புதிய ஒரு மனிதனாக கரையேறினான். அப்படி கரையேறும்போது ஒரு வார்த்தை அவன் சொன்னான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, கவனிங்க, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூலோகம் எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். ஒரு பெரிய டிக்ளரேஷனை கொடுத்தாருங்க. There is none other God except in Israel. காரணம், அவன் குஷ்டரோகத்திலிருந்து சுகமானான். இன்றைக்கும் மனிதர்கள் பாவ குஷ்டரோகத்திலிருந்து சுகமாக தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே படிக்கிறோம். அன்பு சகோதரர்களே, ஒரு சிறு பெண்ணின் வாயை தேவன் பயன்படுத்தினார். உங்கள் பிள்ளைகளின் வாயை தேவன் பயன்படுத்துவார். பள்ளியில் இயேசு கிறிஸ்துவை குறித்த பாடல்களை பாடும்படி சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை பேசும்படி சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் வீட்லேயும் சரி பள்ளிக்கூடத்துலையும் சரி அங்கே கேட்குறாங்க, ஒரு பாட்டு பாடு, ஒரு கதை சொல்லுன்னு கேட்குறாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே நீதி கதைகளை, பரிசுத்த கதைகளை, சுவிசேஷ கதைகளை நாம் சொல்லி வளர்த்திருந்தால் அவர்கள் அதை சொல்லுவார்கள், துதியாக பாடுவார்கள். அதனால் மக்கள் மனம் திரும்புவார்கள். ஒரு சிறு பிள்ளையின் வார்த்தையின் வழியாக இவ்வளோ பெரிய மனிதன் மாற்றமடைந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த நிலை நமக்கும் வரணும், நம்முடைய திருச்சபைக்கு வரணும். நம்முடைய பிள்ளைகளை அடித்து உதைத்து அவர்களை சனியன் என்று நீங்கள் சொல்லுவதற்கு பதிலாக அவர்களை நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாகவும் இரட்சிப்புக்குரிய பிள்ளைகளாகவும் தேவனை மகிமைப்படுத்தும் உதடுகளை உடைய பிள்ளைகளாகவும் எண்ணுங்கள். இந்த நற்செய்தி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்,
உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை வல்லமையுள்ள விசுவாசிகளாக பிற்காலத்தில் வாழ்வதற்கு நிகழ்காலத்தில் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியை இங்கே நிறைவு செய்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பான தகப்பனே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நாகமான் என்ற இராணுவ படைத்தலைவன் உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் மட்டும் அவன் குஷ்டரோகியாய் இருந்து அதை குறித்து வெட்கப்பட்ட காலங்களில் இஸ்ரவேலில் இருந்து வந்த ஒரு சிறு பெண் தைரியமாக நற்செய்தியை சொன்னாலே, அவனை முற்றிலுமாக மாற்றிவிட்டாலே, இஸ்ரவேலே ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை அவன் அறிக்கை செய்தானே. இந்த காட்சியங்கள் இருதயங்களில் ஆழமாக இருக்கிறது தகப்பனே. எங்களுடைய பிள்ளைகளும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறு வயது முதலே எங்களுடைய பிள்ளைகளை ஜீவனுள்ள தேவனை குறித்த அறிவிலும் ஆண்டவரே அவருடைய சித்தம் செய்யக்கூடிய மக்களாகவும் நல்ல விசுவாசிகளாக மாற்ற எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த ஆறுதலான வசனம் ஆச்சரியமான ஒரு ஊழியத்தை எங்களுக்கு காண்பிக்கிறது. நாங்கள் குடும்பமாக பெரியவர்களும் சிறியவர்களும் பிரிந்து நற்செய்தியை எடுத்து சொல்ல எங்களை வழி நடத்தும். எங்களை காத்தருளும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்பிக்கிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.
அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?